அன்புக்குரியவர்களே, அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசுவோடு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத வார்த்தைகள் நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனமும் 6வது வசனத்தை தியானிக்கிறோம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். 2 வசனங்கள் சொல்லக்கூடிய காரியங்களை பாருங்கள். உங்கள் பாதைகளை அவர் செவைப்படுத்துவார், உங்கள் வழிகளை அவர் செவைப்படுத்துவார், உங்கள் காரியங்களை அவர் செவைப்படுத்துவார், உங்கள் கிரியைகளை அவர் செவைப்படுத்துவார், உங்கள் செயல்களை அவர் செவைப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அவர் செய்து கொடுப்பார், செய்து முடிப்பார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனாகிய கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண, உங்களுக்கு ஜெயம் கொடுக்க, உங்களுக்கு வெற்றி கொடுக்க, உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வுகளை கொடுக்க, நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள, உங்கள் பாதைகள் எல்லாம் உங்களை காக்கும்படி உங்களோடு கூட இருக்க நீங்கள் என்ன செய்யணும்? ஒன்று, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். இன்றைக்கி நிறைய பேர் தங்கள் இஷ்டப்படி எல்லா காரியங்களையும் செய்கிறார்கள். பாருங்கள், நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் விசுவாசித்து அவர்தான் நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் அறிக்கை செய்து அவருடைய ஆவியானவருக்குள்ளே நடத்துகிற அந்த கரங்களை நம்ம ஒப்பு கொடுத்தால் மாத்திரம்தான் நம்முடைய சுய புத்தி அங்கே வெளிப்படாது. ஆனால் வேதத்தை அறிந்திருந்தும் வேதத்தின்படி நடவாமல், சத்தியத்தை அறிந்திருந்தும் உண்மை பேசாமல், உலக பிரகாரமான மற்ற மக்களைப் போல நம்ம சுய புத்தியில் நாம் சாய்ந்தோம் என்று சொன்னால் அவர் நம்முடைய பாதைகளை செவைப்படுத்த மாட்டார். உன் சுயத்தை மூல சாய அடிக்கணும். செல்ஃபிஷ் பீப்புள் will always do selfish activities. அதனால் சுய புத்தி என்பது தன் இஷ்டப்படி நடக்கிறது. வேதத்தின்படி இருக்கிறதா, ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, ஆவியானவருடைய வார்த்தை என்ன, இதெல்லாம் பார்க்க வேண்டும். பாருங்கள், அப்போ அந்த சுய புத்தியை நாம் சரி பண்ணணும்னா தேவனை அறிகிற அறிவில் வளரணும், ஞானம் வர வேண்டும். ஞானம் மாத்திரம்தான் நமக்கு நல்ல புத்தி, தேவனுடைய பலத்தின் மேலே சார்ந்திருக்க புத்தியை கொடுக்கும். ஒன்று, சுய புத்தியில் சாயாமல். 2, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து. அந்த முழு இருதயம் என்பது மிக மிக முக்கியம். முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். 3 காரியங்கள் தான் சொல்லப்படுகிறது. ஒன்று, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். இந்த 3 காரியங்களை நீங்கள் செய்தால் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். உன் வாழ்க்கை ஜெயமாக இருக்கும். நீ செல்லும் இடமெல்லாம் செல்வாக்கு பெறுவாய். நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவாய், உயர்வை பெறுவாய், லாபங்களை பெறுவாய், நன்மைகளை பெற்றுக்கொள்வாய். ஆகவே 3 காரியங்களை தான் வேதம் நமக்கு இன்றைக்கு உணர்த்துகிறது. சுய புத்தி மேல் சாயக்கூடாது, முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். அதுதான் மிக முக்கியம். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். உன் முழு இருதயத்தோடு முழு ஆன்மாவோடு என்று தான் வேதம் அடிக்கடி சொல்கிறது. பாருங்கள், ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், அப்பொழுது உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவன் பாதைகளை செவைப்படுத்துவார். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உமக்காக அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பார். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களை முன்பாக அனுப்புவார். பார்த்தீங்களா? வழிகளெல்லாம் நம்மை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இந்த காலை வேளையில் நல்ல தீர்மானம் எடுப்பீங்களா? இனியும் உங்கள் சுயபுத்தியிலே சாராமல் ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை அறிந்து கர்த்தருடைய கட்டளைகளை கடைபிடித்து தேவ ஞானத்தில் நடப்பீர்களா? முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பி காரியங்களை நடப்பிப்பீர்களா? உங்கள் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக் கொள்வீர்களா? அப்பொழுது அவன் பாதைகளை எல்லாம் செவைப்படுத்துவார். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் 5, 6 வசனங்களை நாங்கள் வாசித்து தியானித்திருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் சுய புத்தியில் சாராமல் முழு இருதயத்தோடு மேல் நம்பிக்கை வைத்து உங்களுடைய வழிகளெல்லாம் நினைத்துக் கொள்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்தும். அப்படி நாங்கள் இந்த 3 காரியங்களை கடைபிடித்து நடக்கிற பொழுது கர்த்தர் எங்கள் வழிகளெல்லாம் எங்களை பாதுகாத்து எங்கள் பாதைகளெல்லாம் செவைப்படுத்தி எங்கள் பாதைகளெல்லாம் நெய்யாய் பொழியும்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக.
இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.